ஹலோ கைஸ், இந்த வீடியோ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 4 நாளைக்கு முன்னாடியே வந்து ஆயுஷ் அப்ளிகேஷன்லாம் அதை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வீடியோ போகணும்னு நினைக்கிறேன், போட முடியல. நிறைய பேருக்கு செக் பண்ணியிருப்பீங்க. செக் பண்ணாதவங்க நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், அவங்களுக்கு தான் இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ. ஃபஸ்ட்டு நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த அப்ளிகேஷன்ஸ்லாம் எங்கே பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா கூகுளில் போய் டிஎன் ஹெல்த் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணணும். டிஎன் ஹெல்த் சர்ச் பண்ணால் இந்த ஃபஸ்ட்டு வெப்சைட் வரும். இந்த ஃபஸ்ட்டு வெப்சைட்டை கொடுத்தீங்கன்னா உள்ளார போகும். இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். அப்போ ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து நோட்டிஃபிகேஷன் ஓடிட்டே இருக்கும். அதை ரீட் மோட் கொடுத்தீங்கன்னா ஸ்டேபிளாக இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 3 அப்ளிகேஷன் தான் வந்து நம்மளுக்கு ஆயுஷ்க்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்ளிகேஷன் வந்து கவர்மெண்ட் சீட்டுக்கும் கவர்மெண்ட் ஸ்டேட் ஃபினான்சிங்க்கும் வந்து அப்ளிகேஷன். அடுத்தது ஆல் இண்டியா கோட்டாக்குள்ள அட்மிஷன் அப்ளிகேஷனு, அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குள்ள அப்ளிகேஷன். இது 3மே வந்து நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்து கொரியர் பண்ணணும். அதுக்கு எவ்வளோ ஃபீ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கவர்மெண்ட் கோட்டாக்குள்ளது உள்ளார போயிடலாம். அந்த லிங்க்குள்ளே ஓப்பன் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த பாருங்கள், என்றைக்கு லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கொரியர் பண்ணுறதுக்கு 27/8/2024 சாயங்காலம் 5 மணிக்குள்ளே நீங்கள் அனுப்பியிருக்கணும். அந்த போஸ்ட் வந்து அங்கே போய் சேர்ந்துருக்கணும். இந்த கவர்மெண்ட் சீட்டுக்கு வந்து கவர்மெண்ட் சீட்டுக்கும் கவர்மெண்ட் செல்ஃப் ஃபினான்சிங்க்கும் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீ வந்து 500 அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அங்கே அக்கௌண்ட் சொல்லியிருப்பாங்க கீழே. அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஆன்லைனில். அப்புறம் வேறு இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த கோர்ஸ்க்காக இந்த கவர்மெண்ட் சீட்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதா மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் யுனானி மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 கோர்ஸுக்கு தான் வந்து நீங்கள் இந்த கவர்மெண்ட் சீட்ஸும் கவர்மெண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் சீட்டுக்கும் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. மற்ற அட்ரஸ்லாம் அந்த கீழே கொடுத்துருக்காங்க. இந்த செக்ரட்டரி செலெக்ஷன் கமிட்டி எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. அடுத்தது எத்தனை காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் அடுத்தது கொஞ்சம் பார்க்கலாம். நான் கொஞ்சம் டீட்டெயில் மட்டும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். மற்ற அடிஷ்னலாக ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது ஆல் இண்டியா கோட்டாக்கு உள்ள அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா அங்கே வந்து அதே தான் இருக்கும். ஆனால் ஃபீஸும் அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். ஆல் இண்டியா கோட்டாக்கு பொறுத்தவரை நம்ம ஸ்க்ரோல் பண்ணி பார்க்கும்போது அதே லாஸ்ட் டேட்டு தான் 27/8/2024 சாயங்காலம் 5:30 மணிக்குள்ளே நீங்கள் எடுத்துடணும். அப்புறம் காஸ்ட் வந்து 1000 rupees. அங்கே 500, இங்கே வந்து 1000 rupees. ஓகேவா? அதே அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும். ஆனால் எந்தெந்த கோர்ஸ் மட்டும் இருக்குது, 3 கோர்ஸ் மட்டும் தான் இருக்குது. யுனானி கிடையாது. ஓகேவா? யுனானி ஒரு கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் தான் இருக்குது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும். இப்போ வந்து இந்த கோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதா மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி தான். இந்த 3 கேட்டகரிக்கு தான் ஆல் இண்டியா கோட்டாக இருக்குது. ஓகேவா? இந்த கவுன்சிலிங்கில் இந்த அட்ரஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. மற்றபடி கீழே டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். எஜுகேஷன் குவாலிஃபை என்ன, எந்த கேட்டகரியில் எத்தனை சீட்ஸ் இருக்குது, எத்தனை சீட்டுக்கு ஒதுக்குறாங்க, எத்தனை பர்சன்டேஜ், ஸ்போர்ட்ஸ் கேட்டகரியில் ஸ்பெஷல் கேட்டகரிக்கெலாம் வந்து என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் கொடுத்துருப்பாங்க. இதே மேனேஜ்மெண்ட் கோட்டாக்குள்ள அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுறோன்னா அதுக்குள்ளே போய் பார்த்தோம்னா அதுலேயும் சேம் தான். ஆல் இண்டியா கோட்டாக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். 1000 rupees. அதே லாஸ்ட் டேட்டு 27/8/2024 லாஸ்ட் ஈவினிங் 5:30 மணிக்குள்ளே. அப்புறம் காஸ்ட் வந்து 1000 rupees. அதே தான் கொரியர் பண்ணணும். அரும்பாக்கம் அந்த அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அந்த டேட்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே கொரியர் போயிருக்கணும். இந்த மேனேஜ்மெண்ட் சீட்டு வந்து எதுக்கெலாம் இருக்குன்னா பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதா மெடிசன் அண்ட் சர்ஜரி, பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதி மெடிசன் அண்ட் சர்ஜரி. இந்த 3 கோர்ஸ்க்கு மட்டும் தான் இருக்குது மேனேஜ்மெண்ட் கூட இந்த கவுன்சிலிங்கில். அப்புறம் அட்ரஸ் கீழே கொடுத்துருப்பாங்க. எல்லாமே சேம் தான். ஓகேவா? இப்போ எத்தனை காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ வந்து எங்கெங்கே கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சித்தாக்கு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சித்தாவில் 2 கவர்மெண்ட் காலேஜ் தான் இருக்குது. ஒன்று வந்து பாளையங்கோட்டையிலையும் இன்னொன்று வந்து சென்னையிலையும் தான் இருக்குது. பாளையங்கோட்டைனா திருநெல்வேலி. கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் பாளையங்கோட்டை திருநெல்வேலியில் வந்து 100 சீட் இருக்குது. அது 15 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு போய்டும். 85 சீட்ஸ் தான் வந்து ஸ்டேட் கோட்டாக்கு வருது. அது ஸ்டேட் கோட்டா வந்து ஃபில் பண்ணுது. அடுத்தது கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் சென்னையில் உள்ள சித்தா மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் இருக்குல்ல, அதில் வந்து 60 சீட்ஸ் இருக்குது. அந்த 60 சீட்டில் 9 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடுது. அப்புறம் 51 சீட்ஸ் தான் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாக்கு வருது. ஓகேவா? மொத்தம் 60 சீட்ஸு. அடுத்தது ஆயுர்வேதாவுக்கு ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்குது, நாகர்கோயிலில் இருக்குது. 60 சீட்ஸ் இருக்குது. 9 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கும், 51 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டாக்கும் போயிடுது. அடுத்தது யுனானிக்கு வந்து ஒரே ஒரு காலேஜ் தான் இருக்குது, கவர்மெண்ட் காலேஜ் சென்னையில் தான் இருக்குது. 60 சீட்ஸ் இருக்குது டோட்டலாக. 9 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கும், 51 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டாக்கும் போயிடுது. அடுத்தது கவர்மெண்ட் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் வந்து மதுரையில் இருக்குது. இது ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜ். 50 சீட்ஸ் தான் இருக்குது. 8 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கும், 42 சீட்ஸ்
சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டாக்கும் வருது. ஓகேவா? மொத்தமாக கவர்மெண்ட் சீட்ஸ்னு பார்க்கும்போது 330 சீட்ஸ் இருக்குது. அதில் 50 சீட்ஸ் வந்து ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடுது. 280 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கோட்டாக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாக்கு வருது. ஓகேவா? மொத்தமாக 330 கவர்மெண்ட் சீட்ஸ் இருக்குது. இதை ஃபில் பண்ணுறதுக்கு தான் நீங்கள் ஆசைப்படுவீங்க. எந்த கோர்ஸ், நிறைய பேர் வந்து கோர்ஸ்லாம் பார்க்க மாட்டாங்க, கவர்மெண்ட் சீட் கிடச்சாலே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு இந்த சீட்ஸ். அடுத்தது செல்ஃப் ஃபினான்சிங், அதாவது சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி அப்படின்னு சொல்லிட்டு 3